ஹலோ guys, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் பாசிப்பருப்பு எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேங்க. ரொம்ப வறுக்க வேண்டாம், ஓரளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 கப் பாசிப்பருப்புக்கு 3 கப் வாட்டர், அதில் 2 கப் வாட்டரும் 1 கப் கோகோனட் மில்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 கப் வாட்டர் ஆட் பண்ணி இந்த பாசிப்பருப்பையும் வாட்டரையும் சேர்த்து நம்ம 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இது நல்லா வெந்துடும். இது விசில் வர்றதுக்குள்ளே கேஷ்யூ நட்ஸும் ட்ரை கிரேப்ஸையும் நம்ம கீயில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது நம்ம ஒரு சைடு வச்சுக்கலாம். இப்போ 3 விசில் வந்ததுக்கப்புறமா இந்த பாசிப்பருப்பை எடுத்து பார்த்தா நல்லா வெந்திருக்குங்க. இதை நல்லா கரண்டி வச்சு ஸ்மத் பண்ணிக்கோங்க. ஸ்மத் பண்ணிவிட்டு இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3/4 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க கோகோனட் மில்க் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் கோகோனட் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு ஃபைனலாக கேஷ்யூ நட்ஸ் அண்ட் ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். நம்மளோட பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.